இடங்களம் மகப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு 1 and 3 அப்படின்னு சொல்லி ஒரு 3 படங்களுடைய ரிவ்யூஸ் பார்க்க போறோம். ஹபீபி, அதே மாதிரி நபுலா குபன்சி அண்ட் மூன்றாம் பெண் அப்படின்னு சொல்லி இந்த 3 படத்தினுடைய ரிவ்யூ வரிசையா நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து ஹபீபி அப்படிங்கிற படத்தை தான் நம்ம பேச போறோம். ஸோ ஹபீபி படத்தினுடைய கதை அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினர் பத்தின ஒரு கதை. அவங்க வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆகி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இழந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப உருக்கமா ஒரு காதல் காவியமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. நான் நிறைய இந்த மாதிரி கேரளாவிலிருந்து துபாய் போறோம் நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். ஸோ எனக்கு அது புதுசா ஒன்றும் தெரியல. பட் இது என்ன புதுசா இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ஒரு முஸ்லீம் ஃபேமிலியோடைய லைஃப போர்ட்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க படத்துல. எனக்கு அது ஒரு புதுசா இருந்தது பாக்குறது. ஏன்னா இது வரைக்கும் வந்த படங்கள்ல ஒரு ஃபேமிலி லைஃப் கம்ப்ளீட்டா எந்த படத்துலயும் காட்டிருக்க மாட்டாங்க. பட் இதை காட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், அது அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் ஆகட்டும், ஸோ அந்த பிரிவுகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காட்டிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அண்ட் இந்த படத்துல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துபாய் போய் செட்டில் ஆகிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய கான்செப்ட். சோ இந்த படம் எப்படி உங்களுக்கு இருந்தது பாக்குறது? இப்போ நீ சொல்ற மாதிரி தான் அந்த எல்லாம் ஏற்கனவே வந்துட்டு அரைச்ச மாவுன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த படம் வந்துட்டு ஒரு வழக்கமான காதல் கதையா இல்ல. ஒரு சமூகத்தோட வாழ்க்கை முறை, இந்த கைத்தறி தொழிலோட பின்னணி, இதெல்லாம் ரொம்ப அழகா காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். என்ன ஆரம்பிக்கிறாங்க படம் 1980s வந்து இந்த கைத்தறி தொழில் தான் வந்து அன்னைக்கு தென் மாவட்டங்களாகட்டும் இல்ல கொங்கு பகுதியில இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே வந்து கைத்தறி தொழில தான் வந்து அதிக கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. என்ன சொல்லணும்னா தேனி, திண்டுக்கல் பக்கம்லாம் வந்து கைத்தறி தொழில் வந்து நிறைய ஹேண்ட்லூம்ஸ் நிறைய ஜாஸ்தி. இந்த தொழில் வந்து படிப்படியா அந்த ஊரு மேம்படும் போது படிப்படியா அந்த தொழில் நலிவடையுது. ஸோ அந்த நலிவடைகிற தொழிலையும் அழகா காட்டியிருக்காங்க. பட் எனக்கு என்ன இதுல ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தொழிலை மொத்தமா கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தை வந்து காட்டியிருக்காங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஏன்னா கைத்தறி நெசவாளர்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் தமிழ்நாட்டுல இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுதான் இன்னமும் நிறைய இருக்கு. அதுக்கான மந்திரிகள் எல்லாம் நியமிக்கிறாங்க. அப்புறம் எப்படி கைத்தறி நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட கைத்தறி தொழில்னால எந்த லாபமும் கிடையாது. ஆனா அந்த தொழிலை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல பேர் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. தொழில வந்து மொத்தமா கைவிட்டுருச்சு, ஒரு ஊரை கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்றது அது கொஞ்சம் நெருடலா இருந்தது. பட் உண்மை அப்படின்னு அவங்க நான் பார்த்து வளர்ந்த கதை அப்படின்னு சொல்லி இயக்குனர் சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அனுபவத்தை வந்து தன்னுடைய கதை மூலமா இயக்குனர் சொல்றாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இதுல இந்த முஸ்லிம் சமூகத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருந்தது. அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட குடும்ப உறவுகள், பழக்க வழக்கம்னுட்டுன்னு ஒரு செயற்கைத்தனம் இல்லாம வந்துட்டு ஒரு யதார்த்தமா காட்டியிருக்காங்க. அதை பார்க்க முடிஞ்சது, அது அழகா இருந்தது. அதே மாதிரி நடிகர்களோட நடிப்பும் வந்துட்டு படத்துக்கு ஒரு பெரிய பலம் தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்கவங்க கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. சோ இதை தவிர வந்துட்டு நம்ம நீ யூஸ்வலா பேசுற விஷயம் வந்துட்டு ஒளிப்பதிவு இசை, அதுவும் வந்துட்டு இந்த கால பின்னணிக்கு எப்போ ஒரு நல்ல இந்த பீரியட்ல எடுத்தது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அழகா கொண்டு வந்தாங்க. காட்சிகளும் வந்துட்டு ரொம்ப அழகா படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா படம் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா முக்கியமா இந்த திரைக்கதை எப்படி இருந்ததுனாக்கா ஸ்லோவா போச்சு. எனக்கு இது எப்ப முடியும் அந்த படம் பாக்குற அளவுக்கு பொறுமை கூட இல்லாம இருந்தது. அந்த அளவுக்கு ஸ்லோவா இருந்தது. ஒரு வேகமா இப்ப இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நகர்றவங்க தான், ரீல்ஸ் போட்டுட்டு நகர்றவங்க தான் இன்னைக்கு. நம்ம அரசாங்கமே ரீல்ஸ்ன்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவ்வளோ லென்த்தியா ஒரு படத்தை இவ்வளோ ஸ்லோவா கொடுக்கறது வந்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்றதுதான் எனக்கு அது ஒரு பெரிய டிராபேக்கா தெரிஞ்சது. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு சலிப்பு வந்துருச்சு ஹரிஷ்.
ஐயோ இந்த படம் முடியலையா முடியலையா அப்படியே அந்த செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்துட்டு ரொம்ப லென்த்தியா போன மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. எடிட்டிங் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்றதுதான். ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு தூக்கலா இருந்தது அப்படின்றதுதான். சோ எனக்கு ஸ்லோவா இருந்தது, சென்டிமெண்ட் இருந்தது. இதை தவிர வந்துட்டு அந்த படத்துல அந்த முஸ்லிம் அவர்களோட யதார்த்த வாழ்க்கை காட்டினாங்க அப்படின்றதுதான். எனக்கு பெருசா ஒண்ணும் சொல்றது இல்ல. கஸ்தூரி ராஜா தனக்கான ரோல ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அதை தாண்டி மாளவிகா மனங்களுடைய அந்த என்ன சொல்றது மேக்கப் ஆகட்டும் கம்ப்ளீட்டா எனக்கு வந்து பார்க்கும்போது முஸ்லிம் ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு நடிக்க வச்சிருக்காங்கிற அளவுக்கு அவ்வளவு இயல்பான ஒரு டச்சப்ல இருந்து எல்லாம் அவ்வளவு இயல்பா இருந்தது. எனக்கு அது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்தது. இங்கேயும் வந்து மாளவிகா மனோஜ் நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மாளவிகா மனோஜ் வந்து இதுக்கு நிறைய படம் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய மேக்கப் இருந்து எல்லாம் அவ்வளவும் முஸ்லிம்ஸா வந்து அந்த ஐப்ரோஸ்ல இருந்து எல்லாம் அவ்வளவு அழகா கரெக்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாளவிகா. ஸோ அது வந்து பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அதை தாண்டி தனஸ்ரீ அவங்க நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி ஈஷா நடிச்சிருக்காங்க, அனுஷ்யா அவங்களும் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து அந்த படத்தினுடைய காஸ்ட் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் இந்த படம் வந்து பெரும்பாலும் நினைக்கிறது முஸ்லிம்ஸோடைய வீடுகள்ல தான் எடுத்திருக்காங்க, முஸ்லிம்ஸோடைய ஏரியாக்கள்ல தான் எடுத்திருக்காங்க. பட் அக்ரஹாரத்துல எடுத்தது, அக்ரஹாரத்துல ஒரு முஸ்லீம் வீட்டுல எடுத்தது ஆக்சுவலா. ஓகே, அங்கதான் அந்த படத்தினுடைய அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தது. சோ அவ்வளவு அழகா ஒரு ஒரு படத்தை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கறத நான் வரவேற்பேன் இந்த மாதிரி உள்ள படங்களை. பட் வந்து இது இயல்பான ஒரு கதை. எனக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை நான் நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் கேரளால இருந்து ஒரு ஒரு ஃபேமிலியில இருந்து 5-6 பேர் துபாய்க்கு போவாங்க. தென்காசியில இருந்து மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல்ல இருந்து எல்லாம் சவுத்ல இருந்து துபாய் போறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம். கொங்கு பெல்ட்ல இருந்து போறத சவுத்ல இருந்து போறது ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு பெருசா தொழில் வளர்ச்சி கிடையாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தென் மாவட்டங்கள்ல எந்த தொழிலும் செய்ய முடியாத அளவுல தான் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் 50-60 இயர்ஸா அப்படிதான் இருக்கு சதன் தமிழ்நாடு. ஸோ அங்க வந்து இத்தனை நாளா சாதிய பிரச்சனை, அருவாளை தூக்கிட்டு ஒருத்தன் வெட்ட போறது, இந்த மாதிரியான கதைகள் தான் வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து அதிகம் வரும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறத நான் பார்க்கிறேன். கண்டிப்பா ஹரிஷ். அடுத்து நம்ம பார்க்க போறது டபுள் ஆக்குபென்சி படத்தை பத்தி பார்க்கிறோம். ஒரு உயிருக்குள்ள, அதாவது ஒரு உடலுக்குள்ள 2 உயிர்கள், அதுதான் வந்து கான்செப்ட். நம்ம வந்து கூடு விட்டு கூடு வாயறத பார்த்துருப்போம். ஒரு மனிதனுக்குள்ள 3 வகையான குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்நியன்ல நம்ம பார்த்திருப்போம். அந்நியன் இன்னைக்கு 21வது வருடம் அந்நியன் இன்னையோட ரிலீஸ் ஆகி 21 வருஷம். அப்படியான ஒரு சூழல்ல ஒரு உடலுக்குள் 2 உயிர்கள், ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறப்போ அது லாஜிக் படி அது நடக்காத ஒரு விஷயம். பட் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ இதுல வந்து போஸ் வெங்கட் நடிச்சிருக்காங்க, வினோதி மேடம் நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி ரேஷ்மா வெங்கடேஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு காமெடியா இருந்தது, கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்தது. அது வந்து லாஜிக் படி இப்படிலாம் நடக்காதே அப்படின்னு யோசிக்க வச்சாலும் எங்கேயும் லேக் ஆகாம படத்தை ஸ்கிரீன் பிளே எழுதி கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய பெரிய லெவல்ல எனக்கு எந்த விதமான லேகிங்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல படத்துல. கண்டிப்பா இது ஒரு தமிழ்ல வந்துட்டு ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி திரைப்படம் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இது அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். இப்ப நீ சொன்ன மாதிரி தான் அந்த ஒரே உடல்ல 2 ஆன்மாக்கள் சிக்கிக்கிறது, பகல்ல வந்துட்டு பெண்ணா இருக்கிறது, ராத்திரியில வந்துட்டு ஆணா மாறுறது, ஒரு விசித்திரமான வாழ்க்கை. அந்த நாயகன் நாயகி இது வாழ வேண்டிய அந்த சூழல் உருவாயிருக்கு. எப்படி சொல்றது, நம்மளாலேயே வந்துட்டு பாருங்களேன், ரஜினி பிறந்த நாள்ல அந்த குழந்தை பிறக்குதுங்கிறதுனால ரஜினின்னு பேர் வச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து குஷ்பு மேடம் வந்து டாக்டரா வராங்க. அவங்க வந்து அந்த ரேஷ்மாவுக்கு வந்து அடிபட்டுரும், ரேஷ்மாவை காப்பாற்றுவாங்க, ஆக்சிஜன் எல்லாம் பண்ணி காப்பாற்றுவாங்க. எல்லாம் காப்பாற்றி முடிச்சதுக்கு அப்புறம் ரேஷ்மா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கும். கமலஹாசனுடைய பிறந்த நாள்ல பிறந்தனால கமல்னு பேர் வச்சு கமலின்னு வைப்பாங்க.
ஆனா அந்த குழந்தைக்கு அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதா அது தமிழ்னு மாறிடும். எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஒரு புதுசா வித்தியாசமா இருந்த மாதிரி ஒரு புதிய கதைக்களம் அப்படின்னுட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ் சினிமால ரொம்ப ரேரா ஒரு அரிதா பார்க்கப்படுற ஒரு விஷயம் தான் இந்த ஃபேண்டசி ராம்காம் ஐடியா. இது வந்துட்டு சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு கதாபாத்திரத்துல 2 பரிமாணங்கள் அது வந்துட்டு நம்மள நம்ப வைக்கிறதுக்கு நாமளே முயற்சி பண்றோம். இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னுட்டு அது எடுத்துட்டு போனாலே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. காமெடி, உணர்ச்சி இதெல்லாம் வந்துட்டு எப்படி மர்ஜ் பண்ணி எடுத்திருக்காங்கன்றது தெரியல. ஒரு உணர்ச்சி பூர்வமான திருப்பங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா செகண்ட் ஹாஃப் பார்த்தனாக்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நீளமா போகுது அது. இன்னும் சொல்ல போனா வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னாக்கா அது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்ப தெரியல. ஏன்னா வித்தியாசமான கதை இருக்கு, ஃபேண்டசி ரொமான்ஸ் இருக்கு, ஃபீல் ஜாய் என்டர்டெய்னர்ஸ் இருக்கு, இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அந்த ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு. சோ உன்னோட இது எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் ஒன்றும் பெரிய அளவுல அது போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. பட் என்னன்னா ஒரு ஒரே உடல்ல இருக்க 2 உயிர்கள் அவங்க வந்து ஒருத்தரால நைட்டை பார்க்க முடியாது, இன்னொருத்தரால பகலை பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்போ அதுல வந்து சந்தோஷ் நடிச்சிருக்காரு அண்ட் வினோத் கிருஷ்ணா நடிச்சிருக்காங்க. அதாவது ஆண் ரஜினியா சந்தோஷ் இருப்பாங்க, பெண் ரஜினியா வந்து ரேஷ்மா பண்ணிருப்பாங்க. ரேஷ்மாவுக்கு வந்து வினோத் வந்து ஒரு பேரா பண்ணிருப்பாரு, சந்தோஷ்க்கு சம்யுக்தா பேரா பண்ணிருப்பாங்க. சோ இவங்களுக்குள்ள எப்படின்னா 2 பேருக்கும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல தான் காதல் ஏற்படுது. ரேஷ்மா வந்து கிளப்புக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க, அப்படி ஒரு காதல் ஏற்படுது அவங்களுக்கு. சாரி, சந்தோஷ்க்கு வந்து கிளப்புக்கு இவங்க வருவாங்க, சம்யுக்தா வருவாங்க. சம்யுக்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வர்றதுனால காதல் ஏற்படுது. ரேஷ்மாவுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ற அந்த ஜெனட்டிக் ஆஃபீஸ்ல, அந்த ரிசர்ச் பண்ற ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ற சந்தோஷ் இவரோட ஒரு காதல் வருது, அவங்களுக்கு வினோத்தோட ஒரு காதல் வருது. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறதுதான் வந்து கதை ஆக்சுவலா. நடுவுல வந்து உண்மையை அவங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவங்க திணறது, அதனால ஏற்படுற பிரச்சனைகள். அதுக்கப்புறம் வந்து நடுவுல விச்சு சார் வருவாரு, அதே மாதிரி பக்ஸ் வருவாங்க. பக்ஸும் விச்சும் வந்து விச்சு சார் வந்து ஒரு வில்லன் ரோல் எடுத்து பண்ணியிருப்பாங்க. விச்சு சார் தான் வந்து அந்த ஜெனட்டிக் ரிசர்ச் சென்டருடைய பொறுப்புல இருப்பார், தலைமை பொறுப்புல இருப்பாரு. அவர் தான் ரேஷ்மா வந்து வேலைக்கு எடுத்திருப்பாரு, இன்டர்னா வேலைக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு ரேஷ்மாவுக்கு வந்து ஒரு உடல்ல 2 உயிர்கள் இருக்கு, இது ஒரு வினோத குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ பக்ஸ் வந்து கூப்பிட்டு மிரட்டுவார், நீ வந்து நான் சொல்றபடி கேட்கணும், உங்களை வச்சு நான் பணம் சம்பாதிக்க போறேன், இது ஒரு அரிய வகையான இது நோய் மாதிரி, இது எங்கேயுமே இப்படி கிடையாது, இது வந்து என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் நான் காட்டி இதை வச்சு நான் பணம் சம்பாதிக்க போறேன் அப்படிங்கிறப்போ அப்போதான் வந்து இது ஒரு இஷ்யூவாவே ஆகுது அவங்களுக்கு. ஸோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்களுடைய காதல் கதைகள்லாம் காதல்லாம் கை கொடுச்சா அப்படிங்கறதுதான் மீதம் இருக்கிற கதை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு போரிங் அப்படின்னு தெரியல, போரிங்கா நான் எதுவும் பார்க்கல, பட் கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம் படத்தை. அதுதான் நாங்க திருப்பி திருப்பி எல்லா படத்துக்கும் இதுதான் கேட்டுக்கிறோம், லென்த் தயவு செய்து குறைச்சி போடுங்க அப்படின்றதுதான். ஏன்னா பொறுமை கிடையாது மக்களுக்கு உட்காந்து பாக்குற அளவுக்கு. 2.5 மணி நேரம் படம், 2.5 மணி நேரம் படம். நீங்க 2.5 மணி நேரத்துல வந்து கம்ப்ளீட்டா யாரும் தியேட்டர்ல உட்கார மாட்டாங்க. 2.5 மணி நேரம் படம் பிளஸ் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இன்டர்வல் அப்படிங்கிறப்போ 2.5 hours உட்காரணும். இல்ல 2 hours உட்கார்றதே பெரிய விஷயம். நீங்க 15 மினிட்ஸ் வந்து எங்கேயாவது கட் பண்ணி ட்ரிம் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னும் குறிப்பிட்ட சில சீன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து சந்தோஷ் வந்து சம்யுக்தா பார்க்க போய் திரும்புவாரு. திரும்பும்போது வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் சண்டை வரும், ஆட்டோ பிடிக்கிற இடத்துல ஒரு சண்டை வரும். அந்த சீனை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். என்ன பொறுத்த அந்த சீன் தேவையில்லாத ஒண்ணு. ஒருவேளை அவங்க பார்த்திருந்தாங்கன்னா நான் யாரும் சொல்றேன்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு சீனா நீங்க கொடுத்துருக்கலாம். அவ்வளோ லென்த்தா நீங்க அந்த சீனை இழுத்துட்டு போயிருக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணு பெருசா எங்கேயும் லேக் ஆன மாதிரி எனக்கு தெரியல, நல்லாதான் இருந்தது. பட் என்னன்னா சாம் சிஎஸோட மியூசிக் அது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. சாம் சிஎஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
ஓகே. சான்சஸ் வந்து நல்ல படங்களுக்கு மியூசிக் போடுற ஒரு டைரக்டர். அவருடைய மியூசிக் நல்லாவே இருக்கும். பட் எனக்கு என்ன தெரியல, இந்த படத்துல அவருடைய மியூசிக் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. அடுத்த படத்துக்கு போகலாம். அடுத்து மூன்றாம் கண்ணா. மூன்றாம் கண் வந்து இதுவும் ஒரு படமா அப்படின்னு ஆயிடுச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க, அந்த ஆபீஸ்ல மேனேஜர் வந்து கொலை பண்ணிடுறாங்க. 4 பேர் வந்து நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சரண்டர் ஆயிடுறாங்க. 4 பேர்ல யார் குற்றவாளிங்கிறத யாருமே கண்டுபிடிக்க போறத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்கன்னு ஆடியன்ஸை பார்த்து சொல்லிடுறாங்க. சரி, யாரெல்லாம் குற்றவாளி அப்படின்னு நீங்க கடைசியில காட்டுவீங்கன்னா அதுவும் காட்ட மாட்டீங்க. யார் குற்றவாளின்னு நாங்க எடுத்துக்கிறது? 4 பேருக்கும் நான் கொலை பண்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அமையுது. ஒருத்தவங்க வந்து விஷம் வைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிஷின்ல கோளாறுன்னு சொல்லி அந்த ஆபீஸோடைய எம்டி ஒருத்தர் இருப்பாரு, அவரு சிஇஓவா இருப்பாரு. அவரு மிஷின்ல கோளாறு, அந்த மிஷின் ஷாக் அடிக்குதுன்னு தெரியும். பட் அந்த மிஷின் ஆன் பண்ணிட்டு போய் இவர் அந்த மிஷினை தொட்டதுனால செத்து போயிட்டாருன்னு நினைச்சுக்குவாங்க. 3வது இன்னொரு பொண்ணு கொலை பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். 4வது அந்த வேலை பார்க்குற மெக்கானிக் கொலை பண்ணுவாரு. இப்படி 4 பேரை குற்றவாளிகள்னு காட்டிட்டு இதுல யார் குற்றவாளின்னு நாங்க எடுத்துக்கிறது அதுதான். இது எப்படின்னாக்கா யார் கொலையாளின்னுட்டு நீ சொன்ன மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க வைக்கிறது வந்துட்டு யோசிக்க வைக்குது. என்னடா இது, இந்த திரைக்கதை வந்துட்டு அமைக்க தெரியாம வந்துட்டு நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு வணிக சினிமா அம்சங்கள் குறைவா இருந்தது. தேவையே இல்லாத இடத்துல பாட்டுங்க இருந்தது, அந்த ரொமான்ஸ் சீன்ஸுங்க இருந்தது. ஹீரோயின்ஸ். ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, விதார்த்த பேசவே வைக்கல இங்க. விதார்த்த வந்து கம்ப்ளீட்டா அவருக்கு என்ன டைலாக், விதார்த்த பேசினாலாங்க அவர் டைலாக். அவர் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. விதார்த் வந்து அவருடைய பேச்சுலதான் அவருடைய நடிப்பு அடங்கியிருக்கு. நீங்க அதை வந்து அமைதியா உட்கார வச்சிட்டீங்கன்னா அந்த நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் வராது படத்துல. நக்கல் நையாண்டி ரசிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. அது விதார்த் அவர்களுக்கு தெரியணும் முதல்ல. அவர் இந்த மாதிரி படங்களுக்கு கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரியும், அவருக்கு முதல்ல தெரியும். அவருடைய நக்கல் நையாண்டி பேச்சுகளுக்கும் அவருடைய நக்கல் நையாண்டி டயலாக்கும் வந்து பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இனிமே புதுக்கோட்டை ராமநாதபுரம் சைட்லாம், புதுக்கோட்டை சைட்லாம் அவருடைய பேச்சுகள் ரசிக்கிறதுக்காகவே பெரிய கூட்டம் இருக்கு. பழைய பாண்டியாவே ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன், சூரியோட பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவரை வந்து இளவரசோட பயங்கர, அவங்க அப்பாவை இளவரசன் வச்சிருப்பாரு, பயங்கர வேலை பண்ணியிருப்பாங்க இவரும் சூரியும் சேர்ந்து. அதெல்லாம் ரசிக்கக்கூடிய கூட்டம் இன்னுமே இருக்கு. அதே மாதிரி ஒரு மலையாள படம் தமிழ்ல பார்த்திபன் சாரோட பண்ணாருன்னு நினைக்கிறேன். மலையாள படம் தமிழ்ல ரீமேக் ஆகி வந்துச்சு, பஸ் பத்தின படம்னு நினைக்கிறாரு. அதுல வில்லனா பண்ணிருப்பாரு. அதுவும் அவருடைய அந்த வில்லனிக் ரோல், அந்த டயலாக்ஸ் டெலிவரி அதெல்லாம் வந்து பேசு பொருள் ஆச்சு. அது மாதிரி டயலாக் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவர் டயலாகே இல்லாம எதுக்கு அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு விடை தெரியல. அந்த பொண்ணை அவர் வந்து ரேப் பண்ணாரா பண்ணலையா அதுவும் தெரியல. அந்த பொண்ணு என்னை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது, இவரு ரேப் பண்ணாரான்னு தெரியல. எங்க ஆரம்பிச்சது எங்க முடிஞ்சதுங்கிறது யாருக்குமே தெரியல. இது ஒரு படமா, அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இல்ல, நீ டயலாக் இல்லன்ற எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கதையே இல்ல அப்படின்றதுதான் சொல்லுவேன். கதை இருந்தா தான் நாங்க டயலாக் கொண்டு வரதுக்கு அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு படம் பாக்குறப்ப. வந்து இந்த சமுத்திரம் படத்துல வந்து சவுண்ட் வந்தா ஒரு கேரக்டர்ல சவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாரு பாருங்க, அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க கலையரசுக்கு. ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா உடனே ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, உடனே அது ப்ராப்ளம் ஆகுது, இஷ்யூ ஆகுது. அதே மாதிரி த்ரிகன் நடிச்சிருக்காரு, அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஜான் விஜய் அவர் தான் வந்து இதுல வில்லனா பண்ணியிருக்காரு, கேரக்டர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காருன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அவர் தான் கொலை பண்ணிடுவாங்க, அவர் தான் மேனேஜர் இருப்பாரு, அவர் தான் கொலை பண்ணிடுவாங்க. அவர் கொலையில யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டாங்க. அதுதான் ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொண்டு போகலான்னு எடுத்துட்டு போறாங்க. ஆனா அது வந்துட்டு என்ன சொல்றது, அது கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா இல்ல வந்துட்டு டாக்குமெண்ட்ரியா இல்ல இந்த ஆர்ட் த்ரில்லர்ன்றாங்களே அந்த மாதிரியா எதுனே தெரியாம ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னா அது இந்த படம் தான் சொல்வேன். சரத்தையும் உள்ள எடுத்து வச்சிருக்காங்க படத்துல. உள்ள எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் காமெடி ட்ராக்காவது கொடுக்கணும், காமெடியும். அப்புறம் எதுக்கு அவரை உள்ள எடுத்தாங்க எனக்கு புரியல. பியூனா வந்து அவரை காட்டுறோம் சொல்றது ஓகே, பட் வந்து காமெடி ட்ராக்கே எல்லாம் ஒரு காமெடி எதுக்கு உள்ள எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ரொம்ப புரியுது.
அதான் சொல்ல ஒரு மாஸ் இல்ல, ஒரு காமெடி இல்ல, ஒரு ஆக்ஷன் இல்ல, இதெல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்காம தான் படத்துக்கு போகணும்னுட்டுன்னு என்ன ஒண்ணு இன்வெஸ்டிகேஷன் பிடிச்சவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் பார்க்கலாம், அவ்வளவுதான். அதுல வேற எதுவும் கிடையாது, பெருசா அது கூட ஒண்ணும் இல்ல. இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வேலையே இல்ல. இல்ல அது அந்த மாதிரின்னுட்டு எதிர்பார்த்துட்டு போகலாம். 4 பேரும் அவங்களாவே நினைச்சுக்கிறாங்க, தேஜஸ்வினி நான் தான் கொலை பண்ணேன், எங்க அம்மா தான் கொலை பண்ணாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. திரிகன் வந்து நான் தான் கொலை பண்ணேன், நான் சொல்றத வந்து கேட்காம அவரா முடிவு பண்ணிட்டு இருக்காரு, அவரு ஒரு பிளான்ல போயிட்டு இருக்காரு. விதார்த்தும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. தேஜஸ்வினுடைய அம்மாவை நடிச்சிருக்கிற அவங்களும் அந்த அந்த ஆர்டிஸ்டும் நான் தான் கொலை பண்ணேன், சாப்பாட்டுல நான் தான் விஷம் வச்சேன், அதனாலதான் அவர் செத்துட்டாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. 4 பேரும் நாங்க தான் கொலை பண்ணோம், நாங்க தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற சீன்ஸ் ஆகுது வரணும். அதுவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒருத்தர் செத்து போயிடுறாரு, மதமான முறையில அவர் எதனால செத்தாருன்னு யாருக்குமே தெரியலங்க. இதனால செத்தாருன்னு யாருக்குமே தெரியல. போலீஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி இறந்துட்டாரு, இல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிட்டோ, இல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் டிக்ளரேஷன் பண்ணணும்ல, டெத் ஆயிட்டான்னு டிக்ளரேஷன் பண்ணாலும் வீட்டுக்கு கொண்டு போக முடியும். ஆனா மேனேஜருடைய கார்லயே வச்சு நீங்க பாடி வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்றதுலாம் என்ன மாதிரி டயலாக்னு எனக்கு சுத்தம் என்ன மாதிரி டயலாக் கிடையாது. எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம், எந்த படத்துலயும் அப்படி பார்த்ததும் கிடையாது. அதான் நம்ம இந்த மலையாளம் டப்பிங்ல இல்ல மலையாளம் அந்த படங்கள்ல எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு காமெடி மாதிரி, என்ன சொல்றது, நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. காமெடி கூட சொல்ல தெரியல எனக்கு, காமெடி எதுவுமே கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த படத்துல அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவங்க டைம் வேஸ்ட் பண்ணது இல்லாம மக்களோட டைமையும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. வேற என்ன இருக்கு ஹரிஷ்ல? படத்தினுடைய டைரக்டர் வந்து சகோ கணேசன். அவர் வந்து என்ன மைண்ட் செட்ல இந்த கதையை எழுதினாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா இது வந்து படத்திற்கான கதையா எனக்கு தெரியல. இது இன்னும் டெவலப் பண்ணி நீங்க வெப் சீரிஸா வந்துருக்கலாம். அந்த பிளான்ல பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் டெவலப் பண்ணிருக்கலாம், இன்னும் நல்லா டெவலப் பண்ணிருக்கலாம் படத்தை. பட் வந்து ஸ்கிரீன் பிளே என்ன டெவலப் பண்ணாம பாதி ஸ்கிரீன் பிளேயோட நீங்க அப்படியே வந்து படமா கொடுத்துருக்கீங்கிறத பார்க்க முடியுது. இத இன்னும் டெவலப் பண்ணி அட்லீஸ்ட் வெப் சீரிஸா எடுத்து கொடுக்கறதுக்கு பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யார் குற்றவாளின்னு தெரியல, 4 பேர்ல இது விறுவிறுப்பா போக வேண்டிய சீன். ஆக்சுவலா 4 குற்றவாளிகள் இருக்காங்க, 4 பேர்ல யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது விறுவிறுப்பா போக வேண்டிய சீன், இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போக வேண்டிய சீனு. எதுவுமே இல்லாம டம்மியா இது ஒரு படமாங்கிற ரேஞ்சுக்கு பாக்குறவங்க சலிக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளவு ஒஸ்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி படத்துல பேசுறதுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பா என்னை பொறுத்தவரை இது ஒன்றும் இல்லை, இது வேஸ்ட் படம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இந்த 3 திரைப்பட விமர்சனங்கள் பாக்குறப்ப வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டபுள் ஆக்குபென்சி வந்துட்டு பார்க்கலாம் தாராளமா எல்லாரும். டபுள் ஆக்குபென்சி நல்லா இருக்கு. டபுள் ஆக்குபென்சி தாண்டி வந்து ஹபீபி ரெண்டுமே ஓரளவு பெட்டரா இருக்கு. டபுள் ஆக்குபென்சிக்கு வந்து 100க்கு 60 கொடுக்கலாம் அப்படின்னா ஹபீபிக்கு ஒரு 45-50 கொடுக்கலாம். 3ஆம் கணம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒர்க் அவுட் ஆமா, எங்களுக்கு மார்க் கொடுக்கற மனசு கூட வரல, அந்த அளவுக்கு பிலோ ஆவரேஜா சாம்சியஸ் தாண்டி வேற யாராவது மியூசிக் போட்டிருந்தா பெட்டரா வந்திருக்கும் இருக்கலாம். அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது மட்டும் எனக்கு எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா தனியா பாட்டு கேட்கும் போது ஓகே, பட் வந்து விஷுவல்ஸோட பார்க்கும்போது அது எங்கேயோ செட் ஆகும், சொதப்புது அப்படின்றதுதான் புரியுது. சோ பாப்போம் அடுத்த என்ன படம் வருதுன்னு பார்த்துட்டு ஒரு திரை விமர்சனம் வைக்கலாம். இந்த திரை விமர்சனம் வந்துட்டு நிறைய பேர் இதை பாக்குறாங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த படத்தை பத்தி என்ன ஒரு விமர்சனம் இருக்கோ அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போன்றதுதான். வணக்கம்.